வணக்கம் அனைவருக்கும். இது ஒரு புதிய சவால். நமது போட்டியாளர்களை சந்திப்போம். இது எங்கள் பச்சை அழகி ஜெஸ், இந்த மர்மமான வைர ஆடை அணிந்த அழகி லிவ், மேலும் எங்கள் மர்மமான ரத்தினம் ராக்ஸி. தொடங்குவோம். உங்களுக்கு மாயாஜாலம் வேண்டுமா? நம்முடைய வீட்டை சிவப்பாக வண்ணம் தீட்டுவோம். இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஓ ஆம், அது சரி. என் நிறம் எல்லாவற்றிலும் சிறந்தது. முடிந்துவிட்டது, சரியா? பெண்களே, உங்களுக்கு இது எப்படி இருக்கிறது? சரி சரி, நான் உங்களுக்கு மந்திரம் என்ன என்பதை காட்டப் போகிறேன். அதுதான், இது குளிர்ச்சியாக இருக்கும். ஏன்? என்ன என்ன நடக்கிறது? ஓ இல்ல, என்ன நடந்தது? நன்றாக, நமது வீடு சிறப்பாக இருக்கும். ஆம், ஒரு கூரை அமைப்போம். சரி, அருமை. சரியாக இருக்கிறது. என்ன என்ன எனக்கு சுவாசிக்க முடியவில்லை. என்ன நடக்கிறது? வாங்க. நான் சோர்வாக இருக்கிறேன். ஓ இல்ல லெவ், உனக்கு என்ன ஆச்சு? ஓ, பட்டாம்பூச்சிகள். வாங்க, என் வீட்டுக்கு போகலாம். எப்படி? அது மிகவும் சிறந்தது. எல்லாம் முடிந்தது. சிறந்தது. ஒரு குளிர்ச்சியான கூரை செய்வோம். சரி, இங்கே ஒரு ஸ்டேப்லர் தேவைப்படும். நான் குறையை அழகாக தலையணை போலவே செய்ய போகிறேன். இப்படா நாங்கள் சில மந்திர ரத்தினங்களை உருவாக்க போகிறோம். மேலும் சில பூக்கள் என் வீட்டை அலங்கரிக்கும். ஓ, அதை பாருங்கள், அற்புதம். ஓ இல்ல, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? என்னிடம் இருக்கிறது. இங்கே ஒரு திரை வைப்போம். இப்போது இது மிகவும் சிறப்பாக உள்ளது. சரி, நீ சொல்றது தான். இது குளிர்ச்சியா இருக்கு. இப்போ என் வீட்டையும் அழகா மாற்ற போறேன். அது அழகா இல்லையா? கூரையின் மீது சில விவரங்களை சேர்ப்போம். மற்ற ஜன்னல்களில் அழகான வடிவங்களை சேர்ப்போம். இன்னும் என்ன செய்யலாம்? சரி, மேலும் மந்திரம் சுவர்கள் அழகான சப்திகரகமாக மாறுகின்றன. ஓ ஆம், என் வீடு ஏற்கனவே பிரகாசமாக ஜொலிக்கிறது. எவ்வளவு அழகாக இருக்கிறது. சரி, அது சரி, அருமையான யோசனை. ஆனால் எனக்கும் ஒரு யோசனை இருக்கிறது. கவனமாக பாருங்கள், இது குளிர்ச்சியாக இருக்கும். இப்போது இந்த எமரால்டா இங்கே நட்டுவிடலாம். இந்த சப்திகள்களை வளர்வதை பாருங்கள். மற்ற பக்கத்தில் இருந்தோம். வாவ், என்ன அழகு. இப்போது கதவை வண்ணம் பூசுவோம். ஆம், அது எப்படி? இது போலவே. இன்னும் சில திருத்தங்கள் செய்தால் நான் முடித்து விடுவேன். வாவ், சிறந்தது. அப்படியானால் இங்கே மேலும் அழகை தேவை. இந்த அழகான மணிகளை பாருங்கள். இதை நான் சுவரில் இங்கே வைக்கப் போகிறேன். அது ஒரு சிறந்த யோசனை ராக்ஸி. அதே போல நாமும் செய்வோம். ஜெஸ், வாவ் பெண்களே, நீங்கள் அற்புதமான வேலை செய்தீர்கள். ஒவ்வொரு வீடும் மிகவும் தனித்துவமாகவும் உங்கள் மந்திர கல்லுக்கு அருகில் இருப்பது போலவும் தெரிகிறது. ஜெஸ்ஸின் வீடு எமரால்டை போல பச்சையாகவும் பிரகாசமாகவும் உள்ளது. ராக்ஸியின் வீடு ரூபியை போல மிகவும் அழகாகவும் சிவப்பாகவும் உள்ளது. அப்படியெனில் இப்போது அடுத்த சுற்றுக்கு செல்லலாம். நாம் எங்கள் வீடுகளின் உள்ளே அலங்கரிக்க வேண்டும். என்ன செய்யலாம்? ஓ சரி, நான் முதலில் என் உருவப்படத்தை இங்கே தொங்கவிட போகிறேன். மேலும் சில படங்கள், அதனால் அது அழகாக இருக்கும். இப்போது சூழ்நிலைக்காக சில மெழுகுவர்த்திகளை இங்கே வைக்கலாம். அவற்றை ஏற்றுகிறேன். மற்றொரு பக்கத்திலும்
praise wallet. கட்டிரு. நான் வேற ஏதாவது யோசிக்க வேண்டும். ஓ சரி, ஒரு முத்தம் வீசி உதடுகளை உருவாக்குகிறேன். சிலிங்கை பற்றி என்ன? அப்படியே, இதோ ஒரு அழகான இதயம். இதை இங்கே மாடத்தில் வையுங்கள். 2 3ஆக. இப்போது விளக்குகள். ஒவ்வொரு பகுதியாலும் வீடு மேலும் வசதியாகிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இப்பொழுது ஒரு மேசை சாண்டிலியர், பன்சி மலர்களுடன் ஒரு குவளை, ஒரு வசதியான மென்மையான நாற்காலியை மறக்காதீர்கள். இதோ நாங்கள் தயாராக இருக்கிறோம். இங்கே மிகவும் வசதியாக இருக்கிறது. நன்றாக கவனிக்கவும். முதலில் டேப்பை அகற்றுவோம். ஆமா, இங்கே நமக்கு அற்புதமான ஒன்றுள்ளது. வடிவமைப்பு ரொம்ப அழகா இருக்கு. ஆஹா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஆம், நான் இது போன்ற ஒன்றை கற்பனை செய்தேன். இப்போது விளக்குகளை சுவர்களில் தொங்க விடுவோம். நன்றாக இருக்கிறது. அவற்றை சில திரைகளால் மூடுங்கள். ஓ, இத பாருங்கள், எவ்வளவு குளிராக இருக்கிறது. எனக்கு இங்கே ஒரு கேமரா இருக்கிறது. சில படங்களை எடுத்துக்கொண்டு சுவற்றில் தொங்க விடுவோம். ஓ ஆம், இந்த செல்பிகளை நான் விரும்புகிறேன். ஏதோ ஒன்று குறைவாக உள்ளது. ஓ, நிறுத்துங்கள். சரி, எனக்கு சில அலமாரிகள் தேவை. சரி, இங்க இப்போது எனக்கு ஒரு மேசை தேவை. மலர்கள் மற்றும் மென்மையான பாய் கொண்ட நாற்காலியை மறக்காதீர்கள். நிச்சயமாக. சரியானது. இங்கே எவ்வளவு வசதியாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ஒரு பனிக்கட்டி மாடையை உருவாக்கலாம். ஆம், சில மந்திரங்களை பயன்படுத்தி இதோ. இப்போது சுவர்களை அலங்கரிப்போம். ஓ ஆம், இப்ப ஒரு பேப்பரை எடுத்து அதை அங்கே சுவரில் தொங்க விடுவோம். அழகான புகைப்பட சுவடிகள் பற்றி மறக்காதீர்கள். இது அருமையா இருக்கும். சில கற்களை கொண்டு இதை செய்வோம். பிரகாசமும் தனித்துவமாகவும். இப்போ கொஞ்சம் பிரகாசமான ஃப்ரேமர் சேர்க்கவும். அடுத்ததாக நாங்கள் தரையில் மென்மையான பொருளை வைக்க போகிறோம். மேசையை மறக்காதீர்கள். அதன் மேல் சில அலங்காரங்களை வைப்போம். மேலும் ஒரு அழகான நாற்காலி. அது வெளிப்படையானதும் தான். காற்று, அது புயலா? ஓப்ஸ், நான் இதை பார்த்து நினைக்கல. ஏன் என்ன நடக்குது ராக்ஸி? என்னை உள்ளே விட முடியுமா? ஆம், கண்டிப்பாக உள்ளே வாருங்கள். ஆஹா, என் வீட்டுக்குள் புயல் இருக்கிறது. ஓ, உங்களுக்கு சூடாக வேண்டும். கவலைப்படாதீர்கள், எனக்கு சில கெட்டில்கள் உள்ளன. அதனால் நீங்கள் விரைவில் சூடாகி விடுவீர்கள். இதோ உங்களுக்கு சூடாக ஒரு தேநீர். மிகவும் நன்றி. நீங்கள் மிகவும் நல்ல வரவேற்பாளர். இவை எங்கள் வீட்டின் உள்ளே உள்ளவை. அவை உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கின்றன. ஒவ்வொன்றும் மிகவும் தனித்துவமானதும் அசல். நாம சப்பல்ய பண்ணோம்னு நீங்க நினைக்கிறீங்களா? இது ரொம்ப டேந்திமட்ட வீட்டு போல உள்ளது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே? இருக்குதா? வாவ், உள்ளமைப்பு மிகவும் கவர்ச்சிகரமாக இருக்கிறது. இது இங்கே உண்மையில் அழகாக இருக்கிறது. அருமையான வேலை ராக்ஸி. அற்புதம். ஹே பெண்களே, கவனமாக இருங்கள். நான் உங்களுக்கு ஏதோ ஒன்றை காட்டப் போகிறேன். பாருங்கள். வாவ், அது என் முறை. இப்போது இங்கே வா. நானும் தயாராக இருக்கிறேன். நானும் அப்படித்தான். எல்லா பெண்களும், நீங்கள் எல்லாரும் தயாரா? ஆரம்பிக்கலாம். இல்ல, திருவிழா தொடங்குகிறது. எங்கள் வீடியோ பிடிச்சதா?
அப்படியானால் அந்த லைக் பொத்தானை அழுத்தி எங்கள் சேனலுக்கு சந்தா செய்யுங்கள். பறை சாய்ச்சுவோம்.